உங்கள் கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்கிறீர்கள். இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளை என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் தேவன் வானத்தையும் பூமியையும் அதிலுடைய எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளை என்றால், உங்களால் எதையிலும் சிருஷ்டிக்க முடியவில்லை என்றால் அது உங்கள் தகப்பனுக்கு அவமானமாகிவிடும் அல்லவா? அப்படித்தானே? நீங்கள் அதனால் எதையாகிலும் சிருஷ்டியுங்கள். முடிந்து போன வாழ்க்கையை மீண்டும் சிருஷ்டியுங்கள். அழிந்து போன வாழ்க்கையை மீண்டும் சிருஷ்டியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் சிருஷ்டியுங்கள், பிறருடைய வாழ்க்கையிலும் சிருஷ்டியுங்கள். ஏனென்றால் நீங்கள் சிருஷ்டிகர்த்தருடைய பிள்ளையாயிருக்கிறீர்கள். அது ஒழுங்கின்மையாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது என்று புலம்பாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையும் ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருக்கிறது என்று புலம்பாதிருங்கள். நீங்கள் சிருஷ்டியுங்கள். கர்த்தர் மோசேயிடத்திலே கேட்டார். அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். தனக்கு முன்பதாக கடல் இருந்த பொழுது கர்த்தர் அவனிடத்தில் என்ன சொன்னார்? உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கோலிலே கொடுத்திருந்தார். அவன் அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்தான். அப்படித்தான் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார், உங்கள் வாயில் இருக்கிறது எதற்காக என்று. உங்கள் வாய் இருப்பது எதற்காக? புலம்பிக் கொண்டிருப்பதற்கு அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிருஷ்டிப்பதற்கு, பிறருடைய வாழ்க்கையை சிருஷ்டிப்பதற்காகத்தான் வாயை கொடுத்திருக்கிறார். இந்த உலகமெல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையும் வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. நீங்கள் வார்த்தையை சிருஷ்டியுங்கள். ஆமென். நீங்கள் வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமையுடையது. ஏனென்றால் நீங்கள் சிருஷ்டிகர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிருஷ்டிப்பீர்கள், பிறருடைய வாழ்க்கையும் சிருஷ்டிப்பீர்கள். ஆமென்.